I welcome you to learn English. இந்த வீடியோவில் past tense, past perfect tense இந்த ரெண்டு டென்சஸையும் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு டென்சஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் எழுதணும். இப்போ ஒரு சிச்சுவேஷன், ஒரு புத்தகம் வாங்க கடைக்கு சென்றீர்கள். புக்கு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தீங்க. அந்த புக்கை நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க. அதை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க. இதை நீங்கள் இந்த ரெண்டு டென்சஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சொல்லணும். இந்த வீடியோவுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ ஒரு புக்கு வாங்குறதுக்கு, அந்த வாங்க அப்படிங்கிறதுக்கு பை, கடைக்கு போனது, அந்த போகிறது அப்படிங்கிறதுக்கு கோ. அந்த புக்கை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துட்டீங்க, கிவ், கொடுக்கறதுக்கு கிவ். ஸோ இந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்ட் டென்ஸில், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்ல போகிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். பிஃபோர் தட் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹேட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அந்த ஹேடை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். இது வந்து கிராமர் ரூல். ஸோ இந்த பேராகிராஃபில் எந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்ளை பண்ண போகிறோம், எந்த இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வேர்ப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான வேர்ப்ஸ் தான். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு புக் ஷாப் போனேன். அந்த போனேன் அப்படிங்கிறதுக்கு கோ, கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். ஐ வெண்ட் டு ஏ புக் ஷாப். ஐ வாண்டட் ஏ புக், எனக்கு ஒரு புக் தேவைப்பட்டது. ஸோ ஐ வெண்ட் டு ஏ ஷாப், அதனால் நான் கடைக்கு போனேன். ஓகே, இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணோம் அப்படின்னா ஐ வெண்ட் டு ஏ ஷாப் டு பை எ புக். நான் ஒரு கடைக்கு போனேன் ஒரு புக் வாங்குறதுக்கு. இந்த சென்டென்சஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே பாஸ்ட் ஃபார்ம். கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், வாண்ட் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் வாண்டட். ஸோ இந்த பை அப்படிங்கிற வேர்டை மட்டும் நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அது ஏன் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும். ஐ வெண்ட் டு ஏ ஷாப் டு பை எ புக். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹேட் பாட் த புக் ஆல்ரெடி. ஸோ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால செயல்கள் இருந்துச்சுன்னா முதல்ல நடந்த செயலை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இது கிராமர் ரூல். ஸோ ஆல்ரெடி நான் அந்த புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஹேட் பாட். இந்த பாட் என்னது? பையோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாட். அதே மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னால ஹேட் யூஸ் பண்ணணும். நான் ஒரு கடைக்கு போனேன் ஒரு புக் வாங்குறதுக்கு. ஐ வெண்ட் டு எ ஷாப் டு பை எ புக். ஐ ஹேட் பாட் த புக் ஆல்ரெடி. நான் ஏற்கனவே அந்த புக்கை வாங்கியிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அடுத்தடுத்து நடக்கிற ஈவெண்ட்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொன்னால் போதும். அப்போ ஹேட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே கடைக்கு போனது ஒரு செயல், ஆல்ரெடி புக்கு வாங்கினது இன்னொரு செயல், அந்த புக்கை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தது ஒரு செயல். ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸில், 3 ஆக்டிவிட்டீஸில் ஃபஸ்ட்டு நடந்தது ஐ ஹேட் பாட் த புக் ஆல்ரெடி. அதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். நவ் இட் இஸ் யுவர் டர்ன். ஒருத்தர் ஒரு சுற்றுலா தலத்திற்கு போயிருக்கிறாரு. அவர் அந்த இடத்த ஏற்கனவே பார்த்துருக்கிறார். அதை உங்ககிட்ட சொல்கிறார். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். ப்ராக்கெட்டில் வேர்ப்ஸ் கொடுத்துட்டேன். எந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் வரும், எந்த சென்டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரும் அப்படிங்கிறத யோசிங்க. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஹி வெண்ட் டு எ டூரிஸ்ட் பிளேஸ். அவர் ஒரு சுற்றுலாத்தலத்திற்கு சென்றார். ஹீ வெண்ட், கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அவர் ஆல்ரெடி அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹேட் அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஹீ ஹேட் ஆல்ரெடி விசிட்டட் தட் பிளேஸ். ஹீ வெண்ட் டு எ டூரிஸ்ட் பிளேஸ். ஹீ இஸ் டெல்லிங், அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா தட் ஹீ ஹேட் ஆல்ரெடி விசிட்டட் தட் பிளேஸ். அதாவது ஆல்ரெடி அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறதா சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல he is telling அப்படிங்கிறது present continuous tense பாருங்கள். he is telling that he had already visited that place. இந்த whole sentence-உமே indirect speech-ல இருக்குது.
நவ் அனதர் சிச்சுவேஷன். மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர். அவர்கள் ஏற்கனவே பாடங்களை படித்திருந்தனர். முந்தைய நாளில் அவர்கள் விடுமுறையில் இருந்தனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். எந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், எந்த சென்டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அதே மாதிரி கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகளுக்கு கரெக்டான இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கண்டுபிடிங்க, பாஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர். அந்த நுழையிறதுக்கு இங்கிலீஷில் என்டர், இது வேர்ப். அவர்கள் ஏற்கனவே பாடங்களை படித்திருந்தனர், படிக்கிறதுக்கு ஸ்டடி. முந்தைய நாளில் அவர்கள் விடுமுறையில் இருந்தனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த வாக்கியம் பாஸ்ட் டென்ஸ், எந்த வாக்கியம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர். அந்த நுழைந்தனர் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். த ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்டு த கிளாஸ் ரூம். தே ஹேட் ஸ்டடீட் த லெசன்ஸ் ஆல்ரெடி. ஏற்கனவே அவங்க பாடங்களை படித்திருந்தனர். இந்த ஸ்டடீடு அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸா இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஹேட் அப்படிங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் ஹேஸ், ஹேவ். இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் இதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கணும். ஹேஸ் டேக்கன், ஹேவ் ஈட்டன், இந்த மாதிரி. ஸோ ஸ்டடீட் அப்படிங்கிற இந்த வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தே ஹேட் ஸ்டடீட் த லெசன்ஸ் ஆல்ரெடி. ஆல்ரெடி அவங்க இந்த பாடத்தை படிச்சுட்டாங்க. தே வேர் இன் ஹாலிடேஸ். ஸோ அவர்கள் முந்தைய நாளில் அவர்கள் விடுமுறையில் இருந்தனர். இந்த இருந்தனர் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள். இந்த இஸ் அப்படின்னா இருக்கிறது, இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம், சிங்குலர். ஆர் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல், இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம், இருக்கின்றன. இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் இஸ் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் வாஸ். ஆர் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் வேர். ஸோ இருந்தனர் அப்படின்னு அர்த்தம். தே வேர் இன் ஹாலிடேஸ். அவர்கள் முந்தைய நாளில், ப்ரீவியஸ் டே, ஆன் தி ப்ரீவியஸ் டே. ஸோ முந்தைய நாளில் அவர்கள் விடுமுறையில் இருந்தனர். ஓகே, இதில் இந்த பிளாக் கலர் சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த ப்ளூ கலர் சென்டென்ஸ் மட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும், எந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதை அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு சிச்சுவேஷன் பேஸ்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.